அனைவருக்கும் குட் ஈவினிங். இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு அனாகிசம் சம்மந்தமாக, அதாவது அராஜகவாதம் சம்மந்தமாக நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். இது ஐடியாலஜிஸ் சீரீஸ் எபிசோட் 2 அனாகிசம். அனாகிசம் சம்மந்தமாக பார்க்கும்போது அனாகிசம் என்று சொல்லக்கூடியது ஒரு அரசியல் சமூக சிந்தனை. இது கட்டாயமான அதிகாரத்தை, குறிப்பாக அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டாய அதிகாரத்தை மறுக்கக்கூடிய ஒரு கொள்கை. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுயமாக, அதே நேரத்தில் ஒத்துழைப்புடன், அதே நேரத்தில் அமைதியாக அமைத்து கொள்ளக்கூடிய திறனுடையவர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அனாகிசம் உருவாகி இருக்குது. அதாவது மக்களாகிய எங்களுக்கு அரசு தேவையில்லை. காரணம், மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுயமாக கொண்டு போகிறதுக்கான திறனை மக்கள் கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த அரசு தேவையில்லை. அரசு என்று ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுயமாக கொண்டு போகிறதுக்கான திறனை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் அனாகிசம். பொதுவாக அனாகிசம்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதுக்கான அர்த்தம் பார்க்கும் பொழுது குழப்பம் அல்லது வன்முறை, இந்த மாதிரியான அர்த்தங்களை தான் அனாகிசம் என்ற வார்த்தை குறிக்குது. ஆனால் கருத்தியல் அப்படின்னு வரும்போது இந்த அனாகிசம் சுயமான விருப்பம், ஒத்துழைப்பு, தனிநபர் சுதந்திரம் அப்படின்ட்டு பல கருத்துக்களை கொண்டதாக காணப்படுது. ஆகவே மொழி ரீதியாக இதற்கு அர்த்தம் வித்தியாசமாக இருந்தாலும் கருத்தியல் அடிப்படையில் இதனுடைய அர்த்தம் சுயமான விருப்பம், பரஸ்பர உதவி, அதே மாதிரி ஒத்துழைப்பு, தனிநபர் சுதந்திரம், இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டிருக்குது. அனாகிசத்தினுடைய மைய கருத்து பற்றி பார்க்கும் பொழுது அதிகாரமும் ஆதிக்கமும் சமூக ஒழுங்குக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அனாகிசம் சொல்லுது. அதாவது இந்த அரசு, சட்டம், இந்த காவல் அமைப்புகள், இராணுவம், போலீஸ், இந்த மாதிரி காவல் அமைப்புகள் இதெல்லாமே மக்களுடைய பொது நலனுக்காக இல்லாமல் சிறுபான்மை மக்களை அடக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு அனாகிசர்கள் வாதிடுறாங்க. அனாகிஸ்ட்கள் இதை பற்றி விவாதிக்கிறாங்க. இத்தகைய நிறுவனங்கள் சமத்துவமின்மையை உருவாக்கி தனிநபர் சுதந்திரத்தை ஒடுக்குது அப்படிங்கிறதான் இவங்களுடைய கருத்து. ஆகையால் இந்த அமைப்புகளை இல்லாமல் செஞ்சு அரசற்ற சுய நிர்வாக சமூகங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு அனாகிசம் முன்வைக்குது. சுய நிர்வாக சமூகம் போது மக்கள் தங்களை தாங்களே நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படியான ஒரு நிலை தான் எங்களுக்கு வேணும். அரசு, இந்த காவல் அமைப்புகள், அரசாங்கம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த அராஜகவாதம் சொல்லுது. அராஜகவாதத்தினுடைய தோற்றம் சம்பந்தமாக பார்க்கும்போது அனாகிசம் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சிந்தனையாக மாறுது. அதாவது வில்லியம் காட்வின், பியர் ஜோசப் ஃப்ரூதான், மிகைல் ஃபக்கூனின், பீட்டர் குரோபோட்கின், இப்படியான சிந்தனையாளர்கள் இதில் வளர்ச்சிக்கு முக்கியமாக பங்காற்றுறாங்க. அதே போல் இந்த அனாகிசம் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பலவிதமான வகைகளை கொண்டு காணப்பட்டாலும், உதாரணமாக கூட்டுவாத அனாகிசம், அனார்கோ கம்யூனிசம், அனாகோ சிண்டிகலிசம், அனாகோ எகோலஜிசம், இப்படியாக பல வகையில் காணப்பட்டாலும் இதில் இருக்கக்கூடிய சில பொதுவான பண்பு என்ன அப்படின்றால் அநியாயமான அதிகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அதே போல் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பாதுகாக்கிறது, அதே போல் போட்டியை விட ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதான் இதனுடைய பொதுவான பண்பு. முதலாவது, தனிநபர் சுதந்திரம் அனாகிசத்தினுடைய முக்கிய பண்பாக காணப்படுது. கட்டாயமான அதிகாரத்தை கட்டாயமாக கடைபிடிக்கிறது. அதே போல் பொருளாதாரத்தை சுரண்டுறது, இது மாதிரியான அமைப்புகளில் உண்மையான சுதந்திரம் இருக்காது. இந்த கட்டாய அதிகாரம், பொருளாதார சுரண்டல், இவ்வகையான பண்புகள் இருக்கக்கூடிய சமூகத்தில் சுதந்திரம் சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு அனாகிசர்கள் நம்புகிறாங்க. அதே நேரத்தில் அனாகிசர்கள் தனிநபர் சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறதில்லை, மாறாக சமூக பொறுப்பு சமநிலையில் இருக்க வேண்டும், தனிநபரும் சமூக பொறுப்பும் சமநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வலியுறுத்துகிறாங்க. கிரோபோட்கின் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர்
இவர் பரஸ்பர உதவி என்ற கருத்தை முன்வைக்கிறார். பரஸ்பர உதவி அப்படின்னு சொல்லும்போது மனித சமூகத்தில் ஒத்துழைப்பு இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒத்துழைப்பு இயல்பானதாக ஒன்றாகவே காணப்படுது. அதனால் அரசுன்றது ஒன்று தேவையில்லை. மக்களே தங்களுக்குள்ள ஒத்துழைப்புகளை மேற்கொண்டு நாட்டை பாதுகாத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலான அனாகிசர்கள் முதலாளித்துவத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த முதலாளிகள் தனியார் சொத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, அதே நேரத்தில் தொழிலாளர்களை அடக்குறாங்க. இதனால் சமூகத்தில் சமத்துவமின்மை உருவாகுது. இந்த காரணத்தினால இவங்க முதலாளித்துவத்தை எதிர்க்கிறாங்க. அதே நேரத்தில் அதிகாரம் மேல்மட்டத்தில் குவியாமல் சமநிலையாக பகிரப்பட்டிருக்க வேண்டும். அதாவது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சமூகத்தில் எல்லோருக்கிட்டையும் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமநிலையாக பகிரப்பட்டிருக்கணும். மேலானவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், இப்படி மேலானவர்கள் கிட்ட அதிகாரம் இல்லாமல் சமூகத்திட்ட பகிர்ந்து காணப்படணும், சமநிலையாக பகிரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் அனாகிசத்தினுடைய முக்கியமான சில கருத்துக்களை பார்க்க போகிறோம். கீ ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான கருத்துக்கள். முதலாவது, அரசுக்கும் கட்டாய அதிகாரத்துக்கும் எதிர்ப்பு. அனாகிசத்தினுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்றால், அரசு கட்டாய அதிகாரத்தினுடைய வடிவம் இல்லை. அரசு கட்டாய அதிகாரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடாது. அதாவது அரசு அதிகாரத்தை மக்கள் மீது கடுமையாக பிரயோகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு இருக்கிறதுனால சுதந்திரம் குறைக்கப்படுது. அதே நேரத்தில் அதிகாரம் சில பேர்கிட்ட மட்டும்தான் குவிஞ்சு காணப்படுது. அரசு இருக்கிறதுனால அதிகாரம் சில பேர்கிட்ட மட்டும்தான் குவிஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இயற்கை சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. பொதுமக்கள் இயற்கையாகவே சில உரிமைகள், சுதந்திரங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த சுதந்திரங்கள் எல்லாம் அரசு இருக்கிறதுனால அந்த சுதந்திரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு அனாகிசர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தனிநபர்கள் சுதந்திரத்தையும் வலியுறுத்துகிறாங்க. ரெண்டாவது, அனாகிசத்தில் தனிநபர் சுதந்திரம் மிக முக்கியமானது. ஒருவர் தன் வாழ்க்கை, வேலை, எண்ணங்கள் குறித்து தானே முடிவெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய மொழி, மதம், பண்பாடு, தொழில் போன்ற விஷயங்களில் வெளி அதிகாரம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுதந்திரம் என்றது, அனாகிசத்தில் சுதந்திரம்னா என்ன என்றதுக்கு ஒரு வரைவிலக்கணமே வச்சிருக்கிறாங்க அனாகிசத்தில். அதாவது என் சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரம் தொடங்கும் இடத்தில் நிற்க வேண்டும். அதாவது என்னுடைய சுதந்திரம் போயிட்டே இருக்கணும். எப்போ மற்றவர்களுடைய சுதந்திரம் தொடங்குதோ அந்த இடத்துல எந்த சுதந்திரம் நிற்க வேணும். அதாவது மற்றவர்களோட சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்றதான் இது அர்த்தம். மூணாவது, சமத்துவம். அனாகிசம் சமத்துவத்தையும் வலியுறுத்துது. பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம், பாலின சமத்துவம். அதாவது பணக்காரர், ஏழை, அதிகாரி, தொழிலாளி, இப்படியான பாகுபாடுகள் சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்கும். இதனால் இந்த பாகுபாடுகள் தேவையில்லை, ஒரு சமத்துவமான சமூகம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாலாவது பண்பு, கட்டாயமற்ற ஒத்துழைப்பு. அனாகிசத்தில் சமூக ஒழுங்கு கட்டாய சட்டங்களால் அல்ல. அதாவது அனாகிசத்தில் சமூகம் ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அதில் சட்டங்கள் தேவையில்லை, சுய விருப்ப ஒத்துழைப்பால் உருவாக வேண்டும். அதை சமூக ஒழுங்கு அரசினுடைய கட்டாயத்தினால் உருவாக்கப்படக்கூடாது. சுயமான ஒத்துழைப்பு, ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைச்சி அந்த சமூக ஒழுங்கை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தன்னிச்சையாக ஒன்றாக வேலை செய்வார்கள். மக்கள் ஒன்றாக வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் சமூக நலனுக்காக பல குழுக்கள் உருவாகும். இப்படி சுயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கும் போது இவ்வாறாக சமூக நலனுக்காக சில குழுக்கள் உருவாகும். அதே போல் ஒப்பந்தங்கள், நம்பிக்கைகள் என்பன அதிகரிக்கும். இப்படி நம்பிக்கைகள், ஒப்பந்தங்கள் மூலமாக சில குழுக்கள் உருவாகி சமூக நலனுக்காக செயல்பட துவங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமும் சொல்லி காட்டுறாங்க. உதாரணமாக கிராமம் தன்னிச்சையாக கல்வி, பாதுகாப்பு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தலாம், இதற்கு அரசு தேவையில்லை அப்படின்ட்டு அனாகிசம் சொல்லுது. அடுத்ததாக ஐந்தாவது, பரஸ்பர உதவி. பரஸ்பர உதவி என்று சொல்லக்கூடியது அனாகிசத்தில் ஒரு முக்கியமான கொள்கை. மனிதர்கள் இயல்பாகவே ஒருவருக்கொருவர் உதவ முனைவார்கள்.
போட்டியை விட ஒத்துழைப்பு சமூக வளர்ச்சிக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டர் க்ரோபோட்கின் என்று சொல்லக்கூடியவர் இவர் வந்து சொல்கிறார், இயற்கையிலே சமூகத்தில் பரஸ்பர உதவி இருக்க வேண்டும், சமூகத்தில் பரஸ்பர உதவி இருக்க வேண்டும், அந்த பரஸ்பர உதவி தான் சமூக வளர்ச்சிக்கு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 6வது பண்பு, 6வது முக்கியமான கருத்து, தனியார் சொத்துக்கு எதிரான பார்வை. அனாகிஸ்ட் வந்து சொல்கிறாங்க தனியார் சொத்தை எதிர்க்கணும். அதாவது ஆரம்பத்திலேயே பள்ளி பருவத்தில் இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும், தனியார் சொத்து என்பது கூடாது, தனியார் சொத்து இருக்கக்கூடாது என்ற கருத்தை ஆரம்பத்திலேயே பள்ளி பருவத்திலேயே சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது 7வது வன்முறைக்கு எதிரானது. அனாகிசம் வந்து அஹிம்சை வழியில் தான் சமூக மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இந்த இடத்துல ஒரு யோசனை வரலாம் பாருங்கள். அனாகிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு, அந்த சொல்லுக்கு கருத்து என்ன? வன்முறை, அதே மாதிரி சச்சரவு, இது மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்குது, அராஜகம். ஆனால் கருத்தியல் அடிப்படையில் அராஜகம் என்ற வார்த்தைக்கு இவ்வாறாக சில நல்ல பண்புகள் காணப்படுது என்றதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக 8வது பண்பு, கல்வி மற்றும் சிந்தனை சுதந்திரம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அனாகிசம் கல்வியை அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுவிக்கணும், அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கணும். கல்வி குழந்தைகள இயற்கையாகவே அந்த ஆர்வத்தை வளர்க்கணும். கல்வியானது குழந்தைகளுடைய ஆர்வத்தை இயற்கையாகவே செல்ஃபாகவே அதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்திட்டம், சிலபஸ், எக்ஸாம் இதெல்லாம் வந்து அவங்களோட சுதந்திரத்தை, தேடல் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துது. இதனால் இந்த கல்வி அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்கணும். சுயமான கற்றல், அதே போல் அனுபவத்தினூடாக கற்றல், இதைத்தான் அனாகிசம் வந்து கல்வி நோக்கமாக கொண்டிருக்குது. இன்ட்ரெஸ்டில் அடுத்ததாக அனாகிசத்தினுடைய வகைகள் சம்பந்தமாக பார்ப்போம். அனாகிசம்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு வகையான சிந்தனை இல்லை, அதில் பல வகை சிந்தனைகள் காணப்படுது. முதலாவது சுருக்கமாக பார்ப்போம், அனாகோ கம்யூனிசியம். அதாவது அனாகிசத்திற்கும் கம்யூனிசியத்துக்கும் இடையிலான ஒரு சேர்க்கை தான் இந்த அனாகோ கம்யூனிசியம். இதில் சுருக்கமாக சொத்து சமனாக இருக்கணும், சமூகத்தில் சொத்துக்கள் சமனாக பகிரப்பட்டிருக்கணும், சமூகம் வந்து சமத்துவமான ஒன்றாக காணப்படணும், இந்த பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமூகம் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், இது வந்து கம்யூனிசியம் கொஞ்சம் உள்ளுக்கு இணைந்த மாதிரி காணப்படுது. இதனால தான் இதை நாங்கள் அனாகோ கம்யூனிசியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அனாகோ சிண்டிகலிசம். இந்த சிண்டிகலிசம் என்ற வார்த்தை இது வந்து ஒரு சோசலிசத்தினுடைய ஒரு வகை தான். இது சிண்டிகலிசம் என்று சொல்லக்கூடியது சோசலிசத்தினுடைய ஒரு வகை. அது இங்கே அனாகிசத்தோட இணையுது. இது என்ன சொல்லுது அப்படின்னால், தொழிலாளர் சங்கங்கள் தான் சமூகத்தை நிர்வகிக்கணும், அதாவது தொழிலாளர்கள் தான் சமூகத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சிண்டிகலிசம் இது வந்து சோசியலிசத்தினுடைய ஒரு பகுதி. இந்த சிண்டிகலிசம் அனாகிசத்தினோட இணையுது. அதனால் அனாகோ சிண்டிகலிசம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வகை உருவாகுது. அடுத்தது தனிநபர் அனாகிசம். தனிநபர் அனாகிசம் அதாவது சுதந்திரம், தனிநபர் சுதந்திரமும் அனாகிசமும் இந்த இடத்துல இணையுது. இதை நாங்கள் அனாகோ லிபரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தனிநபருக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுது. அடுத்தது பசுமை அனாகிசம், அதாவது அனாகோ எக்கோலஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கோலஜிசம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான கருத்தியல், அது ஒரு வகையான கருத்தியல். இந்த கருத்தியல் பற்றி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் எக்கோலஜிசம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அனாகோ எக்கோலஜிசம் இது வந்து சூழல் சார்ந்த ஒரு கருத்து. அனாகிசமும் அதே மாதிரி சூழலியலும் சேர்ந்தது. சுற்றுச்சூழல் இயற்கையோடு இணைந்த மாதிரி தான் சமூகம் காணப்படணும். இயற்கைக்கு மாற்றமாக சமூகம் செயல்படக்கூடாது, இயற்கையை அழிக்கக்கூடிய விதத்தில் மனிதர்கள் செயல்படக்கூடாது என்று சொல்லக்கூடியதான் இந்த அனாகோ எக்கோலஜிசம். இவ்வளவுதான் இதோட வகை. இன்னமும் சில வகைகள் காணப்படுது, ஆனால் மிக முக்கியமான பிரதானமான வகைகள் இந்த நாளும் தான். நீங்கள் வேணும்னா இன்னமும் சில வகைகளை எழுதி கொள்ளலாம். அடுத்து கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது அனாகிசம் ஒரு கனவா அல்லது ஒரு மாற்று வழியா? ஏன் இந்த இடத்துல நாங்கள் கனவா அப்படிங்கிற வார்த்தையை பாவிக்கிறோம்?
கனவு என்று சொல்லக்கூடியது ஏன் இந்த இடத்துல பாவிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அனாகிசம்னு சொல்லக்கூடியது சுருக்கமாக எங்களுக்கு அரசு தேவையில்லை, மக்களே தங்களுக்குள்ள ஒத்துழைப்பு மேற்கொண்டு நாட்டை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனாகிசவாதிகள். ஆகவே அரசு இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் எப்படி எண்ணி பார்க்க இயலும்? அரசு இல்லாத ஒரு சமூகத்தை எங்களால் எண்ணி பார்க்க முடியாது. ஆகவே அதனால தான் இந்த இடத்துல கனவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அனாகிசம் நடைமுறையில் சாத்தியமா என்ற கேள்வி அடிக்கடி எழக்கூடியது. இதை விமர்சகர்கள் சொல்கிறாங்க, அரசு இல்லாமல் சமூகம் ஒழுங்காக செயல்படுறது என்று சொல்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனாகிஸ்டுகள் இதுக்கு மறுப்பு தெரிவித்து சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது, அரசு இல்லாமல் பல சமூகங்கள் வரலாற்றில் வாழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அனாகிஸ்டுவாதிகள் சொல்கிறாங்க, அரசு இல்லாமல் சில சமூகங்கள் வரலாற்றில் வாழ்ந்திருக்குது. மனித வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெரும்பாலான சமூகங்கள் அரசு இல்லாத சமூகங்களாகவே காணப்பட்டுச்சு. பழங்குடி சமூகங்கள், கிராமிய சமூகங்கள், இனங்கள், காட்டுவாசிகள், அதே மாதிரி பாரம்பரிய இனங்கள், இந்த இனக்குழுக்கள் எல்லாமே அரசின் அதிகாரம் இல்லாமலேயே தங்களை தாங்களே நிர்வாகம் செஞ்சு கொண்டாங்க. ஆகவே ஏன் அரசு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமூகத்தில் மூத்தோர் குழு, பொதுக்கூட்டங்கள், பாரம்பரிய நடைமுறைகள், இது மூலமாகத்தான் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுச்சு. இதனால் அரசு என்பது மனித சமூகத்துக்கு இயற்கையாக தோன்றின ஒன்று இல்லை, அது மக்களால் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மட்டும்தான் அப்படின்னு அனாகிஸ்டுகள் சொல்கிறாங்க. ஆகவே அரசு இல்லாமல் சமூகங்கள் வாழ்ந்திருந்தது, ஆரம்ப காலத்தில் வாழ்ந்திருந்தது. இதனால் அரசு இல்லாத சமூகம் சாத்தியம்தான் அப்படின்ட்டு அனாகிஸ்டுகள் முதலாவது கருத்தை முன்வைக்கிறாங்க. இரண்டாவது கருத்து, மனிதர்கள் தன்னிச்சையாகவே ஒழுங்குகளை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விமர்சகர்கள் சொல்கிறாங்க, மனிதர்கள் சுயநலவாதிகள், அவர்களை கட்டுப்படுத்த அதிகாரம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனாகிஸ்டுகள் சொல்கிறாங்க, இதை அவங்க ஏற்கலையாம். ஏன் ஏற்க இல்லை அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் சமூக உயிர்கள், சமூகத்தோடு இயல்பாகவே பிணைஞ்சவங்க. அவங்க ஒத்துழைப்பு செய்வாங்க, அவங்க பரஸ்பர உதவிகளை செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்ந்து கொள்வாங்க. இதனால் அரசு இல்லாத ஒரு சமூகம் ஒழுங்காக செயல்படுறதுன்னு சொல்கிறது சாத்தியமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக குடும்பம், நண்பர்கள், அயலவர்கள், தன்னார்வ அமைப்புகள், இதெல்லாம் அரசு இல்லாமலேயே ஒழுங்காக செயல்படுது. ஆகவே அரசு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க. அரசு இல்லாமல் வாழ்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மூணாவது கருத்து, அதிகாரமற்ற அமைப்புகள் சுரண்டலை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு, அதே மாதிரி அரசு சார் நிறுவனங்கள், அதிகார நிறுவனங்கள் இதெல்லாம் உருவாகும் போது அதிகாரம் சில பேர்கிட்ட மட்டும்தான் குவியுது, சில பேர்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் காணப்படுது. இந்த அதிகார குவிப்பு தான் சுரண்டலுக்கு காரணமாகுது. பொருளாதார சுரண்டல், அரசியல் அடக்குமுறை, சமூக அநீதி, இதெல்லாம் இந்த அதிகார குவிப்பினால தான் ஏற்படுது. அதனால் அனாகிஸ்டுகள் சொல்கிறாங்க, அதிகாரம் இல்லாத சமத்துவ ரீதியான அமைப்புகள் இருந்தால் இந்த சுரண்டல் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அதிகாரம் சகலர்கிட்டையும் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசுக்கிட்ட மாத்திரம் இருந்தால் சுரண்டல் அதிகரிக்கும். இதனால் அரசு தேவையில்லை, அதிகாரத்தை சமூகத்திட்ட பிரித்து கொடுப்போம், சமூகம் எடுக்கிற முடிவுகளை எடுத்துக்கொள்ளட்டும், இந்த நேரத்தில் சுரண்டல் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இவ்வளவுதான் அனாகிஸ்ட் சம்பந்தமான கருத்துக்கள். இந்த வகுப்பில் நாங்கள் இதை பற்றி பார்த்தோம். அனாகிஸ்டினுடைய ஆரம்பம், தோற்றம், அதே நேரத்தில் அதனுடைய பொருள் விளக்கம் சம்பந்தமாக பார்த்தோம். அதே நேரத்தில் அதோட முக்கியமான கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அதோட வடிவங்கள், வகைகளையும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு விமர்சன கருத்தையும் பார்த்தோம். அனாகிசம் என்று சொல்லக்கூடியது ஒரு கனவா அல்லது மாற்று வழியா என்ற கருத்தையும் நாங்கள் பார்த்தோம். எக்ஸாமில் கேட்டு வரும்போது அந்த வகைகளை உங்களால் முடிஞ்சால் விளக்கி எழுத பாருங்கோ, இல்லைன்னு சொன்னால் அந்த முக்கியமான கருத்துக்களை விளக்கி எழுத பாருங்கள். ரைட், அவ்வளோதான் அனாகிசம் சம்மந்தமானது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.